ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக பார்த்தோம். இன்றைக்கி ஹரிசாண்டலாக பார்க்க போகிறோம். வேர்ட்டிக்கல் அப்படின்னா 90 டிகிரியில் 90 ப்ளஸ் தீட்டா இருந்தால் எப்படி வரும், 90 மைனஸ் தீட்டா இருந்தால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி ஹரிசாண்டல்னால் என்ன மேடம் அப்படின்னா 180 ப்ளஸ் வந்தால் என்ன பண்ணணும், 180 மைனஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 4 குவாட்ரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லல. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் டீட்டாவும் கொசிகன் டீட்டா மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் டீட்டாவும் காட் டீட்டாவும் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் டீட்டாவும் சீக்கன் டீட்டாவும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்டிக்கலாக இருக்கிறப்போ தட் இஸ் 90 ப்ளஸ் எழுதினாலும் சரி 90 மைனஸ் எழுதினாலும் சரி சைன் என்னவா மாறும்னு சொல்லியிருக்கோம், காசாக மாறும். அதே மாதிரி டேன் எப்படி மாறும் அப்படின்னா காட்டாக மாறும். கொசிகண்ட் என்னவா மாறும், சீக்கண்ட்டாக மாறும். சப்போஸ் சீக்கண்ட்டில் இருந்ததுன்னா அது கொசிகண்ட்டு, காட்டாக இருந்ததுன்னா டேனு, காசாக இருந்தால் சைனுன்னு மாறும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? 90 ப்ளஸ் இருந்தாலும் சரி 90 மைனஸ் இருந்தாலும் சரி இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டுங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 180 ப்ளஸ் 180 மைனஸ். ஓகேவா? அப்படிங்கிறப்போ நமக்கு எந்த இதுவும் மாறாது. சைன் சைனாகவே இருக்கும், காஸ் காசாகவே இருக்கும், டேன் அப்படியே இருக்கும், காட் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன நம்ம கொடுக்குறோமோ அது அப்படியே தான் வரும். எந்த சேஞ்சஸும் அக்கர் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைன் 180 ப்ளஸில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா. அப்போ 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா 180 ப்ளஸ் 10, இது கூட 10 ஆட் பண்ணால் 190, 1 தட் இஸ் 200, 210 அந்த மாதிரி வரும். அப்போது 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா நமக்கு எந்த குவாட்ரண்ட்டில் வரும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். கரெக்டுங்களா? அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா எதெல்லாம் பாசிட்டிவ் வரணும், டேன் டீட்டாவும் காட் டீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ் வரணும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி வரணும், நெகட்டிவில் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே சைன் இருக்குது அப்படின்னா சைன் தான் வரும், இது காசாக மாறாது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே 90 ப்ளஸ் டீட்டாவாக இருந்தால் இந்த சைன் என்னவா மாறும், காசாக மாறும். பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, சைன் ஆஃப் 180 ப்ளஸ் டீட்டா இருக்கிறதுனால இங்கே என்ன வரும், மைனஸ் சைன் டீட்டான்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாமா, காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் டீட்டா. இப்போ காஸ் ஆஃப் 180 டீட்டா நமக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் டீட்டான்னு வரும். அடுத்தது tan 180 ப்ளஸ் டீட்டா. அப்போ இது என்ன ஆகும் பாருங்க, இது தேர்ட் குவாட்ரண்ட்டுங்கிறதுனால இங்கே tan டீட்டான்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாமா. அடுத்தது சைனோட இன்வர்ஸ் நம்ம என்ன எழுதுவோம், கொசிகண்ட் 180 ப்ளஸ் டீட்டா. அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் கொசிகண்ட் டீட்டான்னு வரும். அதே மாதிரி சீக்கண்ட் 180 ப்ளஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சீக்கண்ட் டீட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட் 180 ப்ளஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் டீட்டான்னு வரும். ஏன் மேடம் இது பாசிட்டிவாக வருது அப்படின்னா 180 ப்ளஸ் அப்படின்னாவே அது எந்த குவாட்ரண்ட்டு, தேர்ட் குவாட்ரண்ட். அதனால டேனும் காட்டும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி சைனுன்னா சைன் தான் வரும், காசுனா காசு தான் வரும். அதே மாதிரி கொசிக்கன்னா கொசிக்கன் தான் வரும். ஆனால் பொலாரிட்டி மட்டும் நமக்கு என்ன ஆகும், நெகட்டிவில் வரும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், மைனஸ் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே எழுதிக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா. அப்போ 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டா 10 அப்படின்னா 180ல் 10 போச்சுன்னா என்ன, 170. அப்போ எந்த குவாட்ரண்ட், 170, 160, 150, 140 அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா நமக்கு எது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கும், சைன் டீட்டாவும் கொசிகன் டீட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் என்னவா வரும், நெகட்டிவாக வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு
sin theta. அதே மாதிரி cos of 180 minus theta is equal to இங்கே நமக்கு என்ன வரும் மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டாவும் கொசிகண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் வரும், ரிமைனிங் எல்லாமே வந்து நெகட்டிவ் வரும். அதனால் நெகட்டிவில் போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு tan of 180 minus theta is equal to minus tan theta. ஓகே, நெக்ஸ்ட்டு cosecant 180 minus theta is equal to என்ன வரும் ப்ளஸ் வரும், cosecant thetaன்னு வரும். அடுத்தது secant 180 minus theta is equal to minus secant theta. Next வந்து பார்த்தீங்கன்னா cot 180 minus theta is equal to minus cot thetaன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நேத்திக்கு வந்து நம்ம வந்து 90 ப்ளஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா பார்த்தோம். இன்றைக்கி 180 ப்ளஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா பார்த்தோம். இப்போ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிக்கோங்க, அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் படித்தாலும் சரி, முன்னாடி படித்த டாப்பிக்கும் இப்போ படிக்கிற டாப்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எதையுமே பைகாட் பண்ணாதீங்க. பைகாட் பண்ணிங்க அப்படின்னா மேபி அந்த 1 or 2 hours உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்த காலையில் எடுத்து பார்க்குறப்ப ஃபுல்லாக மறந்து போயிடுவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அது எப்போ புரியும் அப்படின்னா நம்ம ஒரு கம்பேரிஷன் பண்ணிக்கணும். முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் இதுக்கப்புறம் பண்ண போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.